நீங்கள் பட்டா அப்ளை பண்ணி 30 நாளைக்கு மேலே ஆகுதா? இன்னும் பட்டா வரலையா? ஸ்டேட்டஸில் ப்ராசஸிங்னே காட்டுதா? விஏஓ, தாலுக் ஆஃபீஸ் எங்கே போனாலும் வேலை நடக்கலையா? அப்போ நான் சொல்ல போகிற இந்த ஒரு சட்டம் உங்கள் பட்டா ஃபைலை உடனே நகர வைக்கும். பட்டா அப்படின்னா உங்கள் இடத்துக்கு கவர்மெண்ட் தர ஒரு சட்டப்பூர்வமான ஒரு உரிமை. நீங்கள் பட்டா அப்ளை பண்ணி அது 1 மாதத்துக்கு மேலாகியும் இன்னும் உங்கள் பட்டா பெயர் மாறி வரலையா? இதுக்கு தான் ஆர்டிஐ. ஆர்டிஐனா ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட், தகவல் பெறும் உரிமை சட்டம் 2005. இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, அரசு வைத்திருக்கும் தகவலை நீங்க கேட்டு பெற முடியும். பட்டா அப்ளிகேஷன் அப்படிங்கிறதும் ஒரு அரசு ரெக்கார்டு. அதனால ஆர்டிஐ மூலமா நீங்க கேள்வி கேட்டு தகவலை பெற முடியும். ஆர்டிஐ விண்ணப்பத்தில் நீங்க இந்தந்த கேள்விகளெல்லாம் கேட்கலாம். என்னோட பட்டா விண்ணப்பம் எந்த தேதியில் பெறப்பட்டது? அந்த ஃபைல் இப்போ எந்த அதிகாரியின் கட்டுப்பாட்டில் உள்ளது? இன்னும் பட்டா வழங்கப்படாததற்கு என்ன காரணம்? ரெவன்யூ ரூல்ஸ் படி எத்தனை நாட்களுக்குள்ள பட்டா வழங்க வேண்டும்? எனக்கு பட்டா வழங்க கடைசி நாள் எது? இந்த தாமதத்திற்கு பொறுப்பான அதிகாரியின் பெயர் பதவி என்ன? இந்த ஃபைலுக்கு இதுவரை என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு ஃபைல் நோட்டிங் காப்பி நீங்க கேளுங்க. ஆர்டிஐ போட்ட உடனே என்ன நடக்கும்? ஆர்டிஐ ஒரு சாதாரண லெட்டர் கிடையாது. இது ஒரு மேல் அதிகாரி பார்க்குற டாக்குமெண்ட், ஆடிட்டுக்கு போகும் டாக்குமெண்ட். கோர்ட்ல முக்கிய எவிடன்ஸா இந்த டாக்குமெண்ட் இருக்கும். அதனால உங்க ஃபைல் மீது யாராவது நடவடிக்கை எடுக்கலன்னா ஆர்டிஐ வந்ததும் ஃபைலை உடனே நகர ஆரம்பிக்கும். ஆர்டிஐ எப்படி போடணும்? இப்போ ஆர்டிஐ ஆன்லைன்லேயே போடலாம். rti.online.gov.in இல்லைன்னா தாலுகா அலுவலகத்தில் இருக்கிற பொது தகவல் அதிகாரிக்கு லெட்டர் மூலமும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இப்போ விண்ணப்ப கட்டணம் பார்த்தீங்கன்னா 10 ரூபா கோட் ஸ்டாம்ப், இல்லைன்னா டிடி பொது தகவல் அதிகாரிக்கு எடுத்து நீங்கள் அனுப்பலாம். ஆர்டிஐ 30 நாளைக்குள்ள உங்களுக்கு கண்டிப்பாக பதில் தந்தாகணும்.